மோர் குழம்புக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், பச்சரிசி, 4 முந்திரி, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதை லேசாக வறுத்துப்போம். கலர் மாறக்கூடாது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து இதை நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துக்கணும். இதோட நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த ஜாமான் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்னதாக 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதை வதக்கிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதோட வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இதோட வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இப்போ தயிரில் வந்து இதை எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு மிக்ஸி அலசின தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கும். தண்ணி ரொம்ப விடக்கூடாது. தயிரை வந்து நல்லா கலக்கிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு 2 மிளகாய், கடுகு, இதோட உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், இதோட கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இதில் கொட்டிக்கலாம். மஞ்சள்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. மோர் வந்து கொதிக்கக்கூடாது. லேசாக வந்து நுரைச்சிக்கிட்டு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது திடீர்னு செய்கிற மோர் குழம்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.